ஓகே, நம்ம இப்போ வந்திருக்க இடம் பார்த்தோம்னா எங்கே? அக்வாரியம், ஷாங்காய் அக்வேரியம், அதாவது ஓஷன் அக்வேரியம், ஷாங்காய் ஓஷன் அக்வேரியம். ஸோ இப்போ நம்ம டிக்கெட் எடுக்கிற இடத்துல இருக்கோம். ஸோ அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 160 RMB. ஸோ சைல்டுக்கு வந்துட்டு 110 RMB, சீனியர் சிட்டிசனுக்கு 90, டிசேபிள் சிட்டிசன் 70. அதுவே ஆனுவல் டீசல் கிடையாது, மாதம் கார்டு இருக்கும் போல். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே தான் டிக்கெட் கவுண்டர், டிக்கெட் வாங்கும். ஸோ அதே மாதிரி ஸ்பெஷல் ஷோஸ் லைக் ஸ்பாட்டட் சீன், ஸ்கூலிங் சீரீஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு வந்துட்டு ஒரு ஃபீடிங் டைம்ஸ் வந்துட்டு இருக்குது. அதாவது இந்தந்த ஒரு சில ஓஷன், அதாவது கடல் பிராணிகளுக்கு வந்துட்டு ஃபீடிங் டைம்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் போல். ஸோ அந்த டைம் பார்க்குறதுக்கு இந்த டைம் தான் வந்து வரணும் போல். ஸோ இதுதான் டிக்கெட்டிங் சென்டர். நம்ம டிக்கெட் எடுக்க போகிறோம். ஷாங்காய் ஓஷன் அக்வேரியம் உள்ளே போக போகிறோம். டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் எங்கடா? வேர் இஸ் த டிக்கெட்? 160. ஓகே, 3 டிக்கெட்டா? ஓகே, ஸோ என்ட்ரன்ஸ்குள்ளே போக போகிறோம். ஸோ என்ட்ரன்ஸ் என்ன ரைட் சைடில் இருக்குது. என்னாச்சு? ஸோ பேக் வந்து நம்ம டெபாசிட் பண்ணணும்னா இந்த கவுண்டரில் கேட்டுட்டு டெபாசிட் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இது காமராஜ் லேட் ஆகும், 6 மணிக்கு முடிவாங்க. வாங்க. மணி இப்போ அரௌண்டு ஷாங்காய் டைமில் 4 o'clock ஈவினிங். பேகேஜ் ஃபஸ்ட்டு இதுன்னு தான் நினைக்கிறேன், இல்லையோ? ஓகே, நீட்டாக இருக்கா, வெயிட்டாக இருக்கா? ஓகே, உள்ளே போக போகிறோம். சாங்கரன் டிக்கெட்டுக்கு லிஸ்டாங்க. 1 2 போமா. மேக்ஸ் என்னது? ஃபோட்டோ ஃப்ரீயா? ஓகே ஓகே, ஃபோட்டோ ஃப்ரீயா? ஃபோட்டோ ஃப்ரீயா? ஓகே ஓகே, ஆமாம், சரி ஓகே. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஃப்ரீ ஃபோட்டோ எடுக்கிறாங்க. கூட நமக்கு ஒரு ஸ்டாம்ப் மாதிரி ஒன்று தந்துருக்காங்க. ஸோ வரும்போது கலெக்ட் பண்ணிக்கலாம் போல். திருப்பி மேலே ஏறுறோம். என்ன பார்த்தா சீஸ் ரீசார்ஜ் ஆகிட்ட போல, பேட்டரி டவுன் ஆகி ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு. காசு இல்லாமல். ஓகே, நம்ம ரூட் மேப் இருக்கு பார், போயிடுவோமா? பார்த்துட்டு வந்துடும். ஆஸ்திரேலியா ஜோனா டைம்ஸ். சரி வா போ. எடுத்ததுமே இது நார்மல் மீன். நார்மல் கட்லா. இது முதலையா? ஆமா, அதான் இருக்கு. இதெல்லாம் கடையில் வாங்குற மீன். முந்தினத்தான் இதை அரவிந்த் செல்வா சமைச்சான். ஆமா, இங்க பாரு தேடி மீன். நார்மல் காப்ஸ் தான் இருக்கு. என்னடா கலர் மீன் பார்க்க விட்டீங்க? கடைசியில் கலர் மீனை பார்க்க விட்டாங்க. எல்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்ற மீனுமா? இந்த மீன்லாம் இருக்குல்ல. அடுத்து எங்க போனோம்?
இப்படி சுற்றி போகணுமா? இப்படி தானா? அது எக்ஸிட் போல. புரியல. ஏ ஸ்டார் ஃபிஷ்ஷு. சாரி, இட் இஸ் அவர் ரெஸ்ட் டைம். நான் உங்களுக்கு அப்பாலஜி பண்ணி. ஸ்டார் ஃபிஷ் உயிரோடு இருக்குது தம்பி. ஸ்டார் ஃபிஷ்ஷு இதாண்டா ஸ்டார் ஃபிஷ்ஷு. அது ஸ்டார் ஃபிஷ்ஷான்னு தெரியல. இது என்ன ஃபிஷ் தெரியல. இங்கே பாரு நீளமாக இருக்குது இந்த பல். பேங்க்லின். இது சி அர்ச்சின். சி அர்ச்சின். ஆமாம், முள்ளு முள்ளா இருக்கு பத்தியா? இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, முள்ளு நல்லா குத்தும். இதை சாப்பிடக்கூடாத மீன். அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. இது உடைச்சு சாப்பிட்ட மாதிரி நான் பார்த்துருக்கேன். யார் உடைச்சு சாப்பிட்டா? ஏதோ வெளிநாட்டுக்காரங்க இதை உடைச்சி கனவுல பார்த்துருப்பேன். ஷார்க்ஸ் அண்ட் ஷார்க்ஸ் எக்ஸ். கடல் குதிரை உயிரோடு உள்ளது. கடல் குதிரை சீஹார்ஸ். ஆமாம், நான் இந்த லேப்ல தான் பார்த்துருக்கேன். இது பாரு, இது ஷார்க் முட்டை ஆக்சுவலா. 20 டேஸ்ல எப்படி இருக்கு? 20 டேஸ்ல 1 to 20 days உயிரோட இருக்கு பாரு. கடல் குதிரை முட்டை கிடையாது அது. இது ஷார்க்கோடதுடா. ஷார்க் அண்ட் ஷார்க் எக்ஸ். இப்போ ஷார்க்கு இது 1 to 20 days. 41 days. அப்பா, சரி தொட 21 to 40 days. ஏய், இல்லப்பா ஷார்க் இப்படியா முட்டை போடும்? தெரியல, போட்டிருக்கானுங்க. எனக்கு என்ன ஸ்டார் ஃபிஷ் மாதிரி தான் தெரியுது. ஏய், ஷார்க்டா இது. இங்க பாருடா, சீஹார்ஸ் மாதிரி தான் இருக்கு. பல்லி மாதிரியே இருக்கு. பல்லி மாதிரியே இருக்கு. ஏய், இது ஷார்க் தான்டா. இங்க பாருடா. நூற்றி 20 நாள் ஆக மாட்டா ஒரு முழு ஷார்க்கா மாற. வெளியே வர மாட்டேங்குது. அதுங்களுக்கு இந்த மாதிரி இருந்தாலும் பிடிக்குமோ? கோரல் ரீஃப்ஸ் கிடையிலையா? இந்த மாதிரி இருக்கிற இதுக்கு இடையில இருக்கிறது அதுங்களுக்கு பிடிச்சிருக்கு போல. பாருங்க, மறைஞ்சிட்டு உள்ள ஓடுது. ஃபைண்டிங் நீமோ. ஃபைண்டிங் மீனோ இல்லை. இது வந்து பட்டை. வெள்ளை கலர்ல ஏதோ கொண்டு போகுது. ஸ்டிங்ரே. இதெல்லாம் ஸ்டார் ஃபிஷ். எல்லாமே ஸ்டார் ஃபிஷ். ஒரு ஸ்டார் ஃபிஷ் வந்து கவுந்து படுத்து கிடக்கு. ஆனா இது பாய்சன் ஆனா? ஆமா, ஆனால் சாப்பிட்டு பார்த்தீங்க சீனா இருக்கு. ஆக்சுவலாக இதுதான் வந்து அவங்க பார்க்க முடியாம போயிட்டாங்க போல. ஜெல்லி ஃபிஷ் குட்டிகள். பத்மா என்ன தலையை விட்டு பார்த்துக்கிட்டு இருக்க? கண்ணு இங்கேயே வச்சிருக்குமா? இது வந்து ஒரு எஜுகேஷன் கிளாஸ் மாதிரி பவர் பாயிண்ட்லாம் வச்சுருக்காங்க. உள்ள கொஞ்சம் ஸ்டார் ஃபிஷ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்? போட்டாவா? ஏய், இதெல்லாம் குளத்து மீன் தானே? ஏய், இதெல்லாம் குளத்து மீன். இதெல்லாம் குளத்து மீன். குளத்து மீன். குளத்துல வாழ்ற மீன் இதெல்லாம். அந்த எல்லோ கலரா? அப்பா, என்ன பெருசு.
என்ன இரும்பா? மீனோட வகைகள் போட்டிருக்காங்க. இல்லை சின்ன சின்ன மீன் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாதுல்ல. ஆமாம். இதெல்லாம் உள்ளவா பார்ப்போம். ஆனால் இந்த இதில் எப்படி இருக்கு? இதில் டெம்பரேச்சர் எப்படி இருக்கு? திரச்சி மீன், அதாவது ஸ்டிங்ரே. முன்னாடி தான் சவுத் அமெரிக்கன் ரிவர் ஸ்டிங்ரி ரிவர்லேயே இருக்கும் போல இருக்கு. எனக்கு பார்க்க அரச மலை இலை மாதிரி இருக்குது. நல்ல பெருசாக தாமரை இலை தெரியுமா? தாமரை இலை மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. கண்ணாடி மீன் டிரான்ஸ்பரண்ட் இருக்கு பாரு, அந்த பக்கமே தெரியுது. இது பாரு, இலை மாதிரி இருக்கா மீன்? மீன் ஒருத்தர் என்ன கவுந்தெல்லாம் படுத்து கிடக்கு. இங்க கேட்ஃபிஷ். இதான் இங்க பாரு உள்ள. ஆமா கேட்ஃபிஷ் மறைஞ்சு கிடக்கு. வெளியில இருக்கிற மாதிரியே ஒரு கிரியேச்சர் மேக் பண்ணி கொடுக்குறாங்க பாரு. அப்படியே ஆஃப் ஆகி நின்றுச்சு. கீழே இன்னும் இல்லை. சாப்பிட்ற மீன் அது கிடையாது. என்னடா சவுண்டு வித்தியாசமா இருக்கு. இங்கே என்ன தேடுற? சவுண்டு வித்தியாசமா இருக்கு. ஈலா, எலக்ட்ரிக் ஈலா. ஆமா இதுதான் வருது. வாவ், இதை கொடுத்த காசுக்கு இது ஒண்ணுதான் வருது அப்படிங்கிற மாதிரி. உடச்சு தோசாது. அமேசான் ஏன்னா ஒருத்துதான் என்ன படத்துல தானே பார்க்குறோம். அதுவும் இதே மாதிரி தான் இருக்குன்னாங்கண்ணா. 600 rupees என்னமோ சொன்னாங்க. பரவாயில்லையா? ஆனால் இதெல்லாம் வெரைட்டி இருக்கா தெரியல. ஆனால் இருக்க மீன்லாம் அரோவனாலாம் போட்டு வச்சிருக்காங்க. அரோவனா மீன்லாம் போட்டு வச்சிருக்காங்க. கையில் கிடைக்கிறமே போட்டு. ஆமாம். இந்த மீன்ல எத்தனை பேர் ஒரு 20 பேர் சமைக்கலாமா? 20 பேருக்கு 10 15 பேர் இருக்கு. நான் சமைக்கலாம்டா. சின்ன சின்ன துண்டா வெட்டி போட்டா சமைக்கலாம். இன்னும் பெருசு பாரு.
எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ். என்னது? How to electric heels discharge electricity. இந்த அருகு பாரு இங்கே தான் வருது. எலக்ட்ரிக் லைஃப் கொடுத்துக்கிறான். இது வேண்டா. வரணும் வச்சு கை வச்சிருக்கீங்க எங்க தலைவன் எங்க? அம்மா அம்மா என்ன பெருசு. கறக்குன்னு கரண்ட் அடிக்குமா? எவ்வளவு நீளம் எவ்வளவு பெருசு பாடுறா. ஆனா இப்போ இதில் பார்ப்போம் சின்னதாக தெரியுது இல்லை? சின்னது இருக்குது பெருசு ஆக்சுவலி. அப்ப இதோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கும்ல. ஆக்சுவலி அமேசான் ட்ரிவர் இதில் தான் இருக்குமா? மல்டி பட்னா வெயிட் 20 kg இருக்குமா? அமேசான்லையா? 600. ஆமாம், அமேசான் ட்ரிவர் ஒரினோக்கோ ரிவரில் இருக்குது. சீக்ரெசி ஆஃப் கரண்ட் பாரு. எலக்ட்ரிக் ஜெல் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஸ்டெபிலிட்டி பட் ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் கரண்ட். அப்பனா இந்த மீன்ல மின்சாரம் எடுக்கலாமாண்ணா? அப்புறம் பார்த்து எலக்ட்ரிக் ஜெல் இஸ் நெகட்டிவ் அண்ட் டெய்ல் இஸ் பாசிட்டிவ். புரியுதா இல்லையா? பாடி நெகட்டிவ் டெய்ல் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதான் ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி and used for navigation apart from the defense and attack. Or the first electricity discharge, the fish has to slowly build up charge it. ஒரு அட்டாக் கொடுத்துச்சுன்னா அடுத்த அட்டாக் ஏதாவது. அப்போ ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அழகாக பிடிச்சிடலாம் போல. அப்ப இதுல மின்சாரம் எடுக்கலாம்ல? அது நீ தான் எடுக்கணும். 10 volt அண்டர் வாட்டர்ல. ஏ சவுத் அமெரிக்கன் லங் ஃபிஷ் நடி. தலையை காட்ட மாட்டேங்குது. சவுத் அமெரிக்கன் லங் ஃபிஷ். இது வந்து கிடையாது. இங்க பாரு இது கால்லாம் இருக்கு பாரு. இது எலக்ட்ரிக் ஃபிஷ் கிடையாது. இது எலக்ட்ரிக் ஃபிஷ் கிடையாது. இது கால் இருக்கு பாரு இதா. தலையில விடுவாங்களா? சரி பார்த்து உடச்சா இருக்கும். ஓகே தான். எலக்ட்ரிக் சொன்ன ஒரு இல்லை. ஏ கடல் மீன் கிடக்குடா. ஏ அங்கே இல்லடா ரே. அம்மா பெரிய குரோக்கடைலு. ஆனா இது நம்ம சாப்பிடுறோம்லண்ணா. இது குரோக்கடைலையா? இந்த crocodile நம்மள சாப்பிடுறோம்ல. ஆமா. தாவுச்சுனா அவ்வளவுதான் ஒரே தாவு. இது உசுரோட தான் இருக்கா இல்ல பொம்மையா? இது பொம்மை மாதிரி தெரியுது எனக்கு. எனக்கும் தான். இது பொம்மை. இது பொம்மை தான் பொம்மை தான். நிறைய ஆமை கிடக்கு. இது மட்டும் ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம டவுன் ஸ்டேர்ஸ் போக போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் திருப்பி வர முடியாது மேலே. லாக் பண்ணியிருக்கேன். ஸோ உட்காந்து பார்க்க தள்ளி கீழே இருக்கு கீழே இருக்கு. வா லிஃப்டில் பாருங்க. லிஃப்ட் இல்லை சாரி எக்ஸ்கலேட்டர். பார்த்து பார்த்து மெல்ல மெல்ல. இதெல்லாம் கடல் வாழ் மீன் தான்டா. அதுங்களுக்கு அந்த தண்ணி சவுண்டு கொடுக்கணும், எஃபெக்ட் கொடுக்கணுன்றதுக்காகவே இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாட்டர் சீ வாட்டர் தான் வச்சுருப்பாங்க அதில். தெரியலடா, அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவாங்க. ஒரு வாட்டி முன்னாடி சிதம்பரத்தில் இருந்துச்சு. அது இப்போ எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அது ஒர்த்தாக இருந்தது. ஆனால் அது ஃப்ரீ ஓப்பன் பண்ண டைம். ஃப்ரெஷ் வாட்டர் பாட்டம் சிம்மரா. இது பண்ணு. என்ன மீன் இருக்கு?
ஒயிட் கலர் லாப்ஸ்டர் க்ரே ஃபிஷ் பார்த்துருக்கியா? இந்த இருக்கு பாரு, க்ரே ஃபிஷ்ஷு லாப்ஸ்டர் பாரு ஏறி வருது. தெரியலையே. கை இந்த பாரு இன்னொரு லாப்ஸ்டர். என்ன ஆப்பிரிக்கால கிடக்கு மீனா? ஆப்பிரிக்கன் ரிவைவபிள் மீன். ஆப்பிரிக்கால நிறைய கெளுத்தி வகை மீன் இருக்கும். கெளுத்தி மீனில் ஒரு வெரைட்டின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தலைகீழ சுற்றுது. செத்துல மீனோட ஷேப்பே பாரு மாறி வரை தூங்குதா? எங்க பாரு எல்லாம் தலைகீழ தான் சுத்திட்டு.请勿将手伸入展杆，人员参观，谢谢配合。各位游客，请勿将手伸入展杆，人员参观，谢谢配合。各位游客，请勿将手伸入展杆，人员参观，谢谢配合。各位游客，请勿将手伸入展杆，人员参观，谢谢配合。என்னடா இலையெல்லாம் மூவ்மெண்ட் ஆகுது பாரு. ஆமாம் ஆமாம், தண்ணி இது பண்ணிட்டு இருப்பாங்கடா, அதனால இதாகும். இதுதான் கொஞ்ச நாள் வச்சுட்டு இருந்தாங்க தெரியுமா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நட்சத்திர ஆமை, நட்சத்திர ஆமை. ஆமாம் கடத்துவாங்கல்ல. ஆமாம் இதுதான் அது. நட்சத்திர ஆமை. நிறைய பேர் கடத்திட்டு போவாங்க. ஏய் இங்கே பாரு, இது என்ன மீன்? வால் மாட்டிக்கிட்டு நிற்கிறேன் எங்கேயாச்சும்.
வயிறு தனியா கால் மாறிடுச்சா? lonely-ஆ feel பண்ணுது. எனக்கு கஷ்டமா இருக்கு. இது கருவாடோட மோசமா இருக்கு. கருவாடோட மோசமா இருக்கு. மீனுதான் இந்த குச்சி மீன் என்னென்ன பண்ணுவாங்க? வறுத்து இடிச்சு போட்டு சாப்பிட்டு அது ಇನ್ನೂಚಂತ ಫಿಲಮೆಂಟ್ ದೋಸೆ. டாட்டா ஈஸ். என்னது? ஆமா சிம்மாசனம். என்னன்னா அவ்வளோ பெருசா வெள்ளை கலர்ல இருக்கு. இதெல்லாம் வந்து நார்மல் ஷார்க் டைப் தான். வீட்டில் எவ்வளோ பெரிய அக்வேரியம் செட் பண்ணிடுறியா நீ? உங்கள் வீட்டில் செட் பண்ணி வச்சுக்கிறியா? ஷார்க்கா? ஆமாம் ஷார்க்கு தான். ஷார்க்கில் ஒரு வெரைட்டி. நல்ல வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கு. கட் பண்ணி சாப்பிட முடியும். அப்பா லார்ஜ் சீல். இங்க பார். எப்பா spotted seal. Kayak itu kayak torpedo. Ada கேட் இல்ல சீல். கடல் சிங்கம் தான் நினைக்கிறேன். தலைக்குள்ளலாம் ஜாலியாக சுற்றி தெரியுது. அது பாரு ஏதோ ஸ்விம்மிங் அடிக்கிற மாதிரி இங்கே போய் ஆமாம். எப்பா சமல்ல நமக்கிட்ட பயங்கர என்டர்டைன்மெண்ட் காட்டுது. வீடியோ ரெண்டு ஒரே இது எப்பா என்ன ஸ்பீடு. இன்னும் அதை காணும். ஸ்லோ தலைவன் ஸ்லோ ஆகிட்டான். டயர்ட் ஆயிடுச்சு போல. தலைகளாலாம் சுத்தி கடல் ராசானான்னு தான் ஒரு பாட்டு வரும். So let's do painting. The legs. உட்காந்துருக்கு போல கீழே இருக்காங்க.
அதெல்லாம் இந்த ஆரம்ப மீன் தானே. மீன் கம் ஃபைண்டிங் நிமோவா. இப்பெல்லாம் தெரியுது பாரு, சதைங்கிறதே இல்லை போல. இதெல்லாம் கூட்டமா வாழ்ற புழுவா? கடல் புழுன்னு நினைக்கிறேன். கடல் பாம்பு ஸ்பாட். இது எழுதா என்னடா எழுதா ஸ்பாட்டட் கார்டன் வீல். இந்தோ பசிபிக் ஸ்பாட்டட் கார்டனிலா. கார்டனிலா இது என்ன பண்ணும்? இது என்ன பண்ணுவோம்னா கார்டன் வீல் பாடி. நீ சாப்பிட்றதுலேயே மீனை பிடிச்சி திங்கிறது. இரு நான் கேக்குறேன்னா. அடுத்து வயிற்றுல முட்டை இருக்கு போல. என்ன குச்சி குச்சா நிக்குது? அது அமைப்பே அப்படிதான். இது இப்படி பறக்காதா? இப்படிதான் பறக்கும். இதெல்லாம் நீங்க பார்த்த மாதிரி இருக்கா? சாப்பிட்ற இடத்துல பார்த்த மாதிரி இருக்கு. இதுவா அதுவே அறியோ பிளேடு ஃபிஷ்ஷா? கருவாடு மாதிரி ஒன்று இருக்கும் வெள்ளை கலர்ல. தெரியலடா. காஞ்சு போய் மீன் மாதிரியே. தெரியலடா. இது காஞ்சா இன்னும் ஒல்லியாயிடும். இது காஞ்சா இதெல்லாம் என்னங்க இங்கே போடுறா ஒரு மீன். பூ மாதிரி இருக்கு. பூ மாதிரி இருக்கு. இந்த மீன் பேர் என்னன்னு தெரியல. இது பேர் வந்து இதுவா, the VD Scorpion fish is a master of disguise with its vibrant body colors and bead-like appearance. BD ஸ்கார்பியான் ஃபிஷ். ஸ்கார்பியான் ஃபிஷ் குத்திடுமோ? இங்கே யார் இருக்கான்னு தெரியலையே. யாரையுமே தெரியலையே. எல்லாம் இருக்காங்க. எல்லாம் எங்கே போகிற பாறைக்குள்ளே ஏதோ இருக்காரு. யாருன்னு தெரியல. மேலே எங்கடா அந்த பிங்க் கலர் ஃபிஷ்ஷா? இல்லைடா அது சீயோட இதில் பாசிடா. monkey face இல்லை. அப்படியா? அது இல்லைடா. பாறை மாதிரியே ஒரு மீன் இருக்கு. ஸோ அக்வேரியம் அக்வா வேர்ல்டு பிடிக்குன்றவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப ஒர்த்தான பிளேஸ். பட் ஸ்டார்டிங் கொஞ்சம் போராக தான் இருக்கும். ஸ்டார்டிங் எல்லாமே நார்மல் காப்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ போக போக தான் பார்த்தீங்கன்னா நிறைய கடல் ஜந்துக்களோட இது வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஜெல்லி ஃபிஷ் செக்ஷன், சீக்ரெட்ஸ் ஆஃப் த ஜெல்லி ஃபிஷ்.
இல்லை லைட் ரிஃப்ளெக்ஷன் ஆகுதுடா. என்ன லைட் வந்து விடுதோ அதுக்கு நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகும். வெரைட்டி ஆஃப் ஜெல்லி ஃபிஷ். Japanese military. ஜெல்லி ஃபிஷ் செமையா இருக்குடா. அண்டர் வாட்டர் டனலா? சரி ஓகே. கீழே கீழே வச்சிருக்கானுங்கடா. அண்டர் கிரவுண்டே எல்லாம் பில்ட் பண்ணியிருக்கானுங்க. வந்தாச்சு. டேய் ஸ்டிங்ரேடா. ஸ்டிங்ரே நல்லா இருக்கு. ஸ்டிங்ரே ஸ்டிங்ரே அதாவது இது பேரு திரச்சின்னு எங்க ஊர்ல சொல்லுவோம். இந்த ஊர்ல வந்துட்டு இதோட வாலை வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வாவ் வேலு போட்டோ எடுப்போமா? என்ன பறவை மாதிரி தண்ணிக்குள்ளேயே பறந்துகிட்டு இருக்கு. ஏய் இது இந்த மீன் பேர் என்னது? ஏச்சி வவால்லாம் இல்லை. நில்லு. ஐயோ வரமாட்டேங்குதே. நில்லு இங்க வா. இதோட வாலை வந்து இதுக்கு அடிப்பாங்க, கொட்டடிக்கிறதுக்கு. ஒர்த்துடா, சீரியஸ்லி ஒர்த்துடா. ஆகா அமௌண்ட்லாம் இருக்காது. நான் இங்கே நல்லா தானே இருக்கு. லோ பட்ஜெட் அக்வா விமன். பத்மா என்ன நீ வந்து ஸ்டிங்ரே ஆயிருவியா? லோ பட்ஜெட் அக்வா விமன் பார்க்க ஆசையா? பாருங்க லோ பட்ஜெட் அக்வா விமன். நீ செம்மையா ப்ளே பண்ணுதியா? பறவை மாதிரி பறக்குது பாரு தண்ணிக்குள்ளேயே. பா டேய் பெருசுடா. அதோ இருக்கிறதுலே பெருசு. மேலே ஏதோ இருக்கோ? இல்ல அதுக்குள்ளே இருந்தெல்லாம் வருதுதான் பாக்குறேன். ஸ்டார்ட் ஆஃப் தி டிராவல். வாவ் என்ன இது இழுதுகிட்டு போகுது. நாளைக்கு தான் போக முடியும். வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட் டனலா? வேலு போட்டோ ஷூட்டுக்கு ரெடியாங்க. யப்பா இது ஒர்த்து.
இது என்னது ஈல கடல் பாம்பு ஆமையா சீ டர்ட்டில் எல்லாமே போட்டானுங்க. ஆமா. இது சமைச்சு சாப்பிடுறது எப்படி சமைக்கணும்னு தெரியுமா? தெரியாது. ஏ தொட்டுட்டேன். வளர்க்கட்டுமா? நீ தான் சமைச்சு தின்றுவியே. எனக்கு பிடிச்ச வீடுகளெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிறேன். வேலு வேலு நல்லா ஆகாது. கடல் ராசாவா? கடல் ரசங்களா? வேலு இங்கே தான்டா ஸ்பாட்டு. செமையா இருக்கு பாரு. ஏய் போட்டோ எடுக்கணும். ஆ ஓகே ஓகே ஓகே. போட்டோ ப்ளீஸ் சரி சரி. என்ன தாவிட்டு இருக்கு? ஏய் இது வரது திங்கிற மீன் தானே? சுத்தமா இருக்கு. வாவ் என்ன எல்லாம் ரவுண்ட் அடிக்குது. உன்னை பார்த்து குஷியில ரவுண்ட் அடிக்குது. ஏடா ஒருத்தர் நீங்க நான் கூட வராம விட்டு இருந்திருப்பேன். சொன்னானுங்களா? பா சாமடாடி இந்த ஒர்த்துக்கு Group केवा 30 Beijing time, and our operation time will end at 18 o'clock. If you have not finished your journey, please continue to visit. The staff of Shanghai Ocean Aquarium continue to patiently honor your rights and completed your visit. Wishing you a pleasant visit now. ஏய் எல்லா வகையான மீனும் இருக்குடா. இது கலர் அழகா இருக்கு. நல்லா இதெல்லாம் எங்க பாட்டிக்கு பிடிச்ச கலர். இந்த கலர். ஆனா இதுல மாடர்ன் ட்ரெஸ் போட்டா லைட் ஐகம். இங்க பாரு எவ்வளவு பெரிய மீன். டேய் இந்த மீன் பாத்தியா? இங்க பாரு ஒண்ணு இருக்கு. இது மீனாயா? பாறைக்கல் நினைச்சியா? நான் பாறைக்கல் நினைச்சிட்டு போறேன்டா. எவ்வளவு பெரிய மீன் அப்பா. டார்க்ல கிடக்கு தெரியல மாட்டி. இந்த கண்ணு மூக்கு வாய் இவ்ளோ பெரிய செதில். இது வெட்டறதுனா பெரிய. நெக்ஸ்ட் ஷார்க். கேவுக்கு கோவுன்னு வச்சிருக்காங்க பாரு. கிடக்காம பாரு ஷார்க்கு. தம்பி ஷார்க்கு. இது நம்மள கடிச்சு சாப்பிடுது. சென்னை ஷார்க்ஸ். அது என்னது? என்ன குப்பம் ஷார்க்ஸ்? சுண்ணாம்பு குப்பம். சும்மன் அண்ணா இங்க பாருடா. என்ன பண்ணுது? சென்னை ஷார்க்ஸ். இவ்ளோ பெருசா இருக்குமா? இவ்வளவு பெருசு இருக்குமாண்ணா? ஷார்க்ஸ் இருக்காதா? என்னோட ஹைட்டா இருக்கு. சுறா மீன் தெரியுமா? சுறா அதுதான் அது. மேலே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருது. போற சாக்ஸா அப்படி ஒரு கலாய்ப்பாங்க. இங்கே பாரு ஒன்று கிடக்கா. கீழே படுத்துக்கிட்டு இங்கே பாரு பல்லு. பல்லப்பாரு. இங்கே பாரு அடுத்து ஒன்று. இது அப்பா இது என்ன அழகா இருக்கு. குழந்தை மாதிரி போகுது அப்படியே. பால் சுறா. பால் சுறாவா? அள்ளி விடு. நான் நம்பிட்டேன் பால் சுறா நானே. ஏய் சூற மீன்டா. பார்க்கவும் ஏய் இது சாப்பிடுவாங்கடா. இதுவா? ஆமாடா. பாறை மீன்டா இது. N4 பீச்ல அடிக்கடி மாட்டேன்டா. நிறைய இருக்கு N4 பீச் சைடு. பாறை மீன் பாறை மீன். அடி குரூப்பா எங்க மீன் வாங்க பாப்போம். கல அப்படியே புடிச்சிட்டு வந்து இன்னைக்கு குழம்பு வச்சிருவோம் ஃபைன் கட்டிட்டு. அப்பா என்ன பெருசு. இவ்வளவு பாறை மீன். அண்ணா ரவுண்ட் அடிக்குதுண்ணா. நம்ம பாறை மீன் குரூப்பா ரவுண்ட் அடிக்குது. சோறு போட்டிருக்க மாட்டானுங்க. இது சூப்பரா இருக்கு. இந்த பால் சுறாவா ஏதாவது சொல்லியாடா? ஆமா
இது ஸ்டிங்ரே தான்டா. சூப்பராக இருக்கு. வெளியெல்லாம் குட்டி குட்டியா வச்சுட்டு உள்ள பெருசு பெருசா வச்சிருக்காங்க. என்ன பொறுத்து தூங்குது. ஸ்டிங்ரே, இது ஸ்டிங்ரே. ஆமா, திருக்க மீன் இது பேர். திருக்கை மீனா? ஆமா, இது வாழைதான் வந்து கொட்டடி யூஸ் பண்ணுவாங்க. என்ன யூஸ் பண்ணுவா? கொட்டடி. கொட்டை மீன்ஸ் அந்த இது இருக்கு தெரியுமா, சாவு மேல அடிப்பாங்க தெரியுமா, அந்த கொட்டை அடிக்கிறதுக்கு அந்த இது யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. பாதியில் எக்ஸிட் ஆகணும்னா எப்படி எக்ஸிட் ஆகலாமா? தேவையில்லை. அந்த கலர் Dress போட்டா சூப்பரா மாடர்ன் Dress. யாருக்கு? யாருக்கோ நான் டிசைன் பண்ற Dressக்கு அந்த டிசைன் தான் போட போறேன். நீ டிசைன் பண்ண போறியா? இல்ல நான் Dress டிசைன் பண்ணுவேன். ஆக்சிஜன் இருக்காங்களா? எங்க அந்த உன் எல்லோ கலர் மீன் தான் கிடக்கிடு. எங்க இல்ல அதுல டிசைன் இருந்துச்சு. இல்ல டிசைன் இல்ல. டிசைன் இருந்துச்சு. நல்லா இருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டு தாண்டா பார்த்துருக்கேன். உயிரோட இன்னைக்கு தாண்டா பார்க்குறேன். இங்கே பாரு லெஜர் ஜாக்கெட்டு. இதெல்லாம் கடல் மீன் தான்டா. ஆனால் டீப் சீல பிடிச்சி வந்துருக்கானுங்க. எனக்கு என்னன்னா உங்களுக்கு 60-70 ரொம்ப ஓவராக தெரியல, அதிகமாக இருக்குல்ல. யூஸ்வலாக நம்ம ஊரில் இதெல்லாம் 2000-3000 வாங்குவாங்கல்ல. ஓ ஷோ, இது முடிஞ்சிருச்சா? எக்ஸிட் அவ்வளோதான். ஆனால் சூப்பர் ஒர்த்து. 160 RBக்கு ஒர்த்து. பத்மா ஹாப்பி. பத்மா ஹாப்பி அண்ணாச்சி. இன்னைக்கு மட்டும் அக்வாரியம் வரல பத்மா, அவ்வளோதான். அவ்வளோதான், நொந்துக்கிட்டே இருந்திருப்பா. வேலை அக்கறை கூட்டி போல. இல்லைன்னா உப்பா வாக்கியிருக்கோம். நாலுலேருந்து விபின் கான்டாக்ட் என் கான்டாக்ட் டெலிட் பண்ணியிருக்கோம். பேசாது விரட்டி விட்டுரும். அவ்வளோதான், 10 வருஷம் கழிச்சு பழி வாங்கும். ஏன் இருந்தாலும் வச்சிருப்பா தானே. என்ன அன்னைக்கு சாங்காய் கூட்டு போயிட்டு சாங்காய் அக்கறை கூட்டு கூட்டு வந்தீங்க. ஓகே, ஃபைனலி டால்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸிட் வந்தாச்சு. இதெல்லாம் வந்து கொள்ள ரேட்டில் இருக்கும். ஏமா பெண்கீரை பிடிக்கிறதுலாம் சரி. இங்கே பாரு, இது 79 RB. இதெல்லாம் நீங்க அக்காக்கு வாங்கி கொடுக்கலாம். வேல் ப்ரோஸ் எங்கே போனா? பாருங்கடா, ஃபைனலாக ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல ஃபஸ்ட்டு, அந்த ஃபோட்டோக்கான ஸ்லிப்பு ஃப்ரீன்னு தான் நினைக்கிறேன். சும்மா ஒன்று தான் கொடுத்தாங்களா? உங்ககிட்டே ஒன்று கொடுக்கலையோ? எடுக்கக்கூடாது. ஓ சரி சரி சரி. என்ன ஃபோட்டோ வேணும்? ஓகே ஓகே, நமக்கு இந்த மாதிரி ஒன்று அழகாக கொடுத்துட்டாங்க. நல்லா இருக்குல்ல? அழகான ஃபோட்டோ. ஸோ ஃபோட்டோ கொடுத்துட்டாங்க நமக்கு. ஸோ நம்ம இப்போ எக்ஸிட் நோக்கி போக வேண்டியது தான். ஃபோட்டோஸ் வாங்கிட்டோம். ஸோ வெளியே போகிறதுக்கு வழி தேடிட்டு இருக்கோம். ஸோ ரியலி ஒர்த். யாருக்கு அக்வா வேர்ல்ட் பிடிக்குமோ, ஸோ கடல் உயிரினங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக இங்கே விசிட் பண்ணலாம். இப்போது ரேட்டு பார்த்தீங்கன்னா 160 RMB. முன்னாடி 200-215 சொன்னாங்கல்ல. தெரியலையே. அதுதானடா ஒரு தீம் பார்க்குக்கும் ஒரு இதுக்கும் உள்ளான ஒரு மோட்டிவே. பாரு எல்லாம் என்ன ரேட்டில் இருக்கு அப்பா. சாப்பிட்றாங்க
அப்புறம் இங்கே சாப்பிட்றாங்க தான். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.